சோழா, என்னடா கையில கவரு? சாப்பிட வாங்கிட்டு வந்துட்டியா என்ன? ஆமாண்ணே, சிக்கன் ரைஸ், கிரில் சிக்கன், பரோட்டா, தந்தூரின்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குண்ணே. எதுக்குடா வீண் செலவு? வீட்டுல சமைச்சிருப்பேன்ல. அண்ணே, தினமும் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுண்ணே. அதான் வெளியே வேணும்ட்டேன். நான் போய் தட்டு எடுத்து வந்துடுறேன். நீங்க கை கழுவிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சரி. சென்னையில இருக்கிற மொத்த தூசியும் உன் மேலதான் இருக்கு. போய் கை கழுவிட்டு வான்னு கேவலமா சொல்லாம சொல்றாங்க. நான் போய் கை கழுவிட்டு வரேன்பா. டேய், அண்ணன் கொடு. நான் வேணாண்டா. நாளைக்கு உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூல நீ? ஆமா பல்லவா, இந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஹெச்ஆர் வந்தான். ஏங்க, ஒரு வேலை கிடைக்க இத்தனை இன்டர்வியூ வைப்பாங்களா? ஒரே ஒரு தடவை வைக்க மாட்டாங்களா? இல்ல, 2-3 ரவுண்ட் வச்சுதான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓ, அதை பத்தில எனக்கு பெருசா எதுவும் தெரியாதுங்க. பல்லவா, இதெல்லாம் நீதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீதான் வேலைக்கெல்லாம் போற என்ன? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. சாப்பாடு நடக்குதா? ஓகே, ஐ டேக் மை பார்சல். ஓகே, சிக்கன் சூப்பர், தேங்க்யூ மை சன், ஈட். தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறட. இன்னைக்கு அண்ணனுக்கு பயங்கர தலைவலி, ரூம் குள்ளேயே தான் இருந்துச்சு. கேளுண்ணா. அண்ணே, அண்ணே, இப்ப நீ பரவாயில்ல என்ன? என்னதுடா? அண்ணே, உனக்கு தலைவலின்னு சொல்லி பல்லவன் சொன்னா அதான் பரவாயில்லன்னு கேட்டேண்ணே. பரவாயில்லடா. அண்ணே, நீ ஓகேவா? ஆளே ஒரு மாதிரியா இருக்க. இல்லடா. டேய், எப்பறம் அண்ணன் ஓகேவா இருக்கும்? காதலிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி சாப்பாடுலாம் வேணும்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு மெல்ல மெல்ல தான் அண்ணனை குஷியாக்கணும். அண்ணே, நீ சாப்பிடுண்ண. சரி, நான் போறேன். அண்ணா, இதோ வந்துடுறேண்ணே, ஒரு நிமிஷம். அண்ணா, this is for you. டேய் பல்லவா, என்னடா இப்படி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான்? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளி உள்ள வாடி அழகே, ஜாமத்தில் தருவேன் வாயா சுல்தான். சுல்தான் சுல்தான் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. வாங்க. என்ன? நான் இல்ல. எந்திரி. அண்ணா, come on, come on, start, start, start. ஆடு.
என்ன சத்தம்? இது என்ன வீடா என்னடா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படியே இப்படியே ஆடுவீங்க? இப்படி ஆடணும்டா. ஆடு ஆடு. அண்ணா என்னாச்சுண்ணா? என்னன்னு தெரியலப்பா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுதுப்பா, நின்றுடுச்சு. என்னண்ணே, கல்யாணத்தை நல்லபடியா நடந்து முடிச்சிட்டீங்க போல. ஆமா, நடக்காத அப்படின்னு உள்ளூர்லயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காது. அப்படி சிறப்பா நடத்திட்டோம்ல. சொந்த பந்தங்கள்லாம் நிறையவா வந்தாங்க. அதானே, சில பேரெல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு திரியுறாங்க. எங்க அதுங்களோட ராசி எங்க வீட்டு பொண்ணை தாக்கிடுமோன்னு நான் நினைச்சேன். நல்ல வேளை அதெல்லாம் ஒன்று நடக்கல. ஊரே மெச்சுற மாதிரி ஜாம் ஜாம்ல கல்யாணம் நடந்துச்சு. 23 வகை சாப்பாடு. கல்யாணம் சும்மா தடபுடலா நடந்து முடிச்சிருச்சுல்ல. ஊரே நம்ம வீட்டில் தானே அன்னைக்கு இருந்துச்சு. ஆட நீ கூட டீ கடைக்கு லீவை போட்டு அங்கதானே வந்த. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பின வேணும். சிலதுகளுக்கு எங்க கொடுப்பின இருக்கு. என்னண்ணே, உங்க தம்பி விட்ட சொல்றீங்களாக்க? யாரு தம்பி? யாருக்கு யாரியா தம்பி? அவனையெல்லாம் எப்பவோ தொலைச்சு தலை முடியாச்சு. ஏய் ஏப்பா மெக்கானிக்கு, இங்க பாரு. டேய் மெக்கானிக்கு, அன்னைக்கு என்னமோ சவால் விட்ட. என் மருமக கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓ அண்ணன் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு. எங்க கல்யாணம் நடக்கலையே.